Hello everyone, welcome to KokulTech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் டயலாக்ல வந்து ஹை ப்ராஃபிட்டோட வந்து என்ன மாதிரி டேட்டா இல்லன்னு சொன்னா வாய்ஸ் கால் வந்து ஃப்ரீயா வந்து க்ளைம் பண்ணி எடுக்கற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் டயலாக்ல வந்து நீங்கள் வந்து டேட்டா வந்து ஹை ப்ராஃபிட்டோட வந்து எடுக்கலாம். ஸோ எப்படி வந்து எடுக்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது மை டயலாக் ஆப். ஸோ இந்த ஆப் வந்து உங்கள்கிட்ட வந்து இல்லைன்னு சொன்னால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணி உங்களோட டயலாக் மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணி வையுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வந்து இந்த மை டயலாக் ஆப்பில் போயிட்டு ஹை ப்ராஃபிட்டோட வந்து ஒரு டேட்டா பேக்கேஜ் இல்லைன்னு சொன்னால் ஒரு கால் எஸ்எம்எஸ் என்ன மாதிரி வந்து கிளைம் பண்ணுறது, அந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், பட் இப்படியான விஷயம் வந்து இருக்கிறத வந்து பலருக்கு வந்து தெரியாது. ஸோ எப்படி வந்து கிளைம் பண்ணுறதான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஹை ப்ராஃபிட்டோட வந்து எடுக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டயலாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு ட்ரிக்கை வந்து சொல்ல போகிறேன். டயலாக் யூசர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க யூஸ் பண்ணுற அந்த டயலாக் சிம்முக்கு வந்து மை டயலாக் ஆப்பில் இருக்கிற சின்ன ஒரு ட்ரிக்கை வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக வந்து டேட்டா கார்டு போட்டு நீங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து முடியுது. ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து டயலாக்கால் வந்து ஒரு சின்ன ஆப்ஷனை வந்து மை டயலாக் ஆப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மை டயலாக் ஆப்பை வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகியிருக்கும். ஸோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுங்கள். சென்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மை ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். சிலர் வந்து அதை அப்படியே பார்த்துட்டு விட்டுருப்பீங்க, பட் இதுக்குள்ள வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த மை ஆஃபர்ஸை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மை ஆஃபர்ஸுக்குள்ள வந்து வந்தாச்சு. எல்லாருக்கும் வந்து சேம் ஆஃபர்ஸ் வந்து தரமாட்டாங்க. ஸோ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாஷ் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. எண்ட் ஆகும் ஒரு 14 மணித்தியாலத்தில் 28 நிமிஷத்தில் இந்த ஆஃபர் வந்து எனக்கு வந்து எண்ட் ஆகுது. ஸோ எனக்கு தந்திருக்கிற ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 GB டேட்டா வந்து ஒரு நாளைக்கு வந்து தராங்க. 1 டே வந்து யூஸ் பண்ணலாம். வெறும் 27 ரூபா போட்டால் 2 GB டேட்டா வந்து டயலாக் காலை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு 49 ரூபா டேட்டா கார்டு வந்து போட்டிங்கன்னு சொன்னால் இந்த 2 GB அளவுக்கு வந்து டேட்டா வந்து கிடைக்காது. ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டயலாக்ல வந்து இன்டர்நெட் கார்டு இந்த இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ 59 ரூபாய்க்கு வெறும் 302 MB தான் தராங்க. ஸோ 119 ரூபாய்க்கு கூட 604 MB மட்டும்தான் தராங்க. இதோட ஒப்படைக்கு நீங்கள் வந்து நான் சொன்ன பேக்கேஜை வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு சொன்னால் பெரிய அளவு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மை ஆஃபர்ஸ் இந்த செக்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஆஃபர்ஸும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டயலாக்ல வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்தால் நீங்கள் வந்து இதில் பாருங்கள் சப்போர்ட்டுன்னு சொல்லி 2ஆவதாக இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் லைவ் சேட் மூலம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கால் பண்ணி கதைக்கலாம். ஸோ என்ன மாதிரி அதை வந்து செய்கிறான்னு சொல்லி இவங்களே வந்து இதில் வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு வீடியோஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம் இன்னும் சில விஷயங்களை வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் கம்யூனிட்டியை கூட நீங்கள் வந்து கேட்கலாம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களோட சிம்மில் இல்லைன்னு சொன்னால் இந்த ஆப்பில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டயலாக் ஆப் வந்து வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 டேஸுக்கு வந்து நீங்கள் டேட்டா யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் 38 ரூபாய்க்கு வந்து 2 GB வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் 5 டேஸுக்கு. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டேக்கு வந்து 27 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து 2 GB டேட்டா வந்து தராங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போனஸ் ஆஃபர்ன்னு சொல்லி இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது, நிறைய ஆஃபர்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட இன்னொரு நம்பருக்கு வந்து ஆஃபர் வந்து கிடைச்சிருக்கு, அதையும் வந்து காட்டுறேன். நான் போனஸ் ஆஃபருக்குள்ள வந்து 100 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணால் 100 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 GB டேட்டா வந்து கிடைக்குது. அதோட வந்து 500 நிமிஷம் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ எந்த ஒரு நெட்வொர்க்லேயும் வந்து நான் கால் பண்ணி 500 நிமிஷம் வந்து கதைக்கலாம். ஸோ அதுவும் வந்து இந்த ஆஃபரில் வந்து ஆட் ஆகியிருக்கு.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபா வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு வந்து 250 நிமிஷம் வந்து கால் வந்து கதைக்கலாம். எந்த சிம்முக்கும் வந்து கால் கதைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 100 ரூபா வந்து ரீலோட் பண்ணால் 250 நிமிஷம் வந்து கதைக்கலாம். 7 நாளைக்கு வந்து வேலிட் ஆனது. இதுக்கும் வந்திருந்த ஒரு ஆஃபர். அடுத்தது வந்து பாருங்கள், டயலாக் சிம்முக்கு வந்து இன்னொரு டயலாக்லேருந்து 100 ரூபா வந்து ரீலோட் பண்ணியிருந்தேன். அந்த ரீலோட் வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5GB டேட்டா வந்து தந்திருந்தாங்க. ஸோ திரும்ப வந்து அதே 100 ரூபா வந்து சென்ட் பண்ண அந்த மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் இருந்து இதே சிம்முக்கு வந்து 100 ரூபா வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கும் வந்து 5GB டேட்டா வந்து ஃப்ரீயாக தந்திருந்தாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸும் வந்து ஃப்ரீயாக தந்திருந்தாங்க. ஸோ எந்த சிம்முக்கும் வந்து நான் கால் பண்ணி கதைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், 100 நிமிஷம் வந்து ஃப்ரீயாக வந்து கால் பண்ணி கதைக்கிற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து சேம் ஆஃபர் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான ஆஃபர் வந்து இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே சிம்முக்கு வந்து 100 ரூபா வந்து போட்டதும் எனக்கு திரும்ப வந்து அந்த ஆஃபர் வந்து கிடைச்சது. 7 நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி 5GB டேட்டா வந்து ஃப்ரீயாக தந்திருந்தாங்க. ஸோ அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி எனக்கு வந்து 6GB கிட்ட இருந்தது. இப்போ வந்து 11.67GB. ஸோ 5GB வந்து ஆட் ஆகியிருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எனக்கு இன்னொரு ஆஃபர் வந்திருக்கு. 2GB டேட்டா தராங்க, ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணலாம், 27 ரூபா. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த டேட்டா டீலுக்கு மேலே டச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆக்டிவேட் பட்டன் இருக்குது, அதை வந்து டச் பண்ணதும் எனக்கு வந்து இந்த டேட்டாவுக்கான பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து எஸ்எம்எஸும் வந்து வேறு. ஓகே, ஆக்டிவேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து எனக்கு மெசேஜும் வந்திருக்கு. 2GB எனி டைம் டேட்டா வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. 27 ரூபா கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி 100 ரூபா வந்து ரீலோட் பண்ணியிருந்தேன். ஸோ ரீலோட் பண்ணதும் எனக்கு வந்து 5GB டேட்டா வந்து ஃப்ரீயாக தந்திருந்தாங்க. அதே மாதிரி வாய்ஸஸும் வந்து நிறைய தந்திருந்தாங்க ஃப்ரீயாகவே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மை டயலாகில் போயிட்டு ஆஃபர்ஸ்ன்ற செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு வந்து எல்லாம் நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த மை டயலாக் ஆப்பை வச்சுக்கொண்டு வந்த ஆஃபரை வச்சு நாங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுக்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோலேருந்து எடுத்திருப்பீங்க. ஸோ எல்லாம் தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட எப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.